துன்மார்க்கரை அழிப்பது காவல்துறை, நீதியை நிலைநாட்டுவது காவல்துறை. அருமையான தெய்வ பிள்ளைகளை, கர்த்தருடைய மகத்துவமான நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். தேவனுடைய பெரிதான கிருபையினாலே, உங்களுடைய ஜெபத்தினாலே நம்முடைய அருமையான பேரன் மாஸ்டர்டியை படித்து திருமணி தேவன் கிருபை செய்தார். அவர்களும் ஊழியத்தில் அதிகமாக ஈடுபடுகிறார்கள், அபிஷேகத்தால் நிரப்பப்பட்டவர்கள். ஆகவே நீங்களும் உங்களுடைய பகுதிகளிலே அருமையான என்னுடைய பேரன் ஜோனத்தான், அன்பு மகள் ஜெயின், மாப்பிள்ளை ரெவரண்ட் டாக்டர் ஜாஷ்வா, இவளை நீங்கள் அழைக்கலாம். எங்களுக்கும் வயசாது பல கஷ்டங்கள் வருகிறது. ஆகவே எங்களுடைய அதே கிருபை பிள்ளைகள் மீதும் பேர பிள்ளை மீதும் இருக்கிறது என்பதை உணர்ந்து நீங்கள் கூட்டங்களுக்கு அவளை அழைக்கலாம். கர்த்தனை ஆசைப்பார். கூட்டங்களுக்கு உதவி செய்கிறவர்களையும் கூட்டங்களுக்காக ஜெபிக்கிற உங்களையும் கர்த்தர் ஆசைப்பார். இன்றைக்கு நாம் பார்க்க போகிறது, இராணுவத்தில் வேலை செய்கிற மக்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். காவல்துறை மக்களுக்காக ஜெபிக்க போகிறது. காலையில் இராணுவத்தில் வேலை செய்வது என்பது எளிதான காரியம் அல்ல. அந்த ஒரு சிலர் இராணுவத்தில் நாட்டை காக்க வேண்டும் என்று சேர்கிறார்கள். ஆனால் இராணுவத்தில் அவர்கள் எடுக்கும் பயிற்சிகள் மிக கடினமாக இருக்கிறது. அதே நேரத்தில் பயிற்சிக்கு பின்னாடி அவர்கள் தங்கள் உயிரை கையில் வைத்துதான் அங்கே தேசத்திற்காக போராட வேண்டியிருக்கிறது. நம்முடைய இராணுவ வீரர் நம்மை பாதுகாக்காவிட்டால் நம்முடைய நாடு எப்படி பாதுகாக்கப்படும் யோசித்து பாருங்கள். அதே போல் காவல்துறை எடுத்துக்கொள்ளுங்கள். காவல்துறை இருக்கிற மக்கள் தேவனுக்கு பயந்து லஞ்சத்தை வாங்காமல் உண்மையாக நினைக்கும் போது எத்தனையோ குற்றங்களை அடக்கி விடலாம், எத்தனையோ குற்றவாளிகளையும் மாற்றி விடலாம். காவல்துறை என்பதும் மிக கஷ்டம்தான். நான் அடிக்கடி ரோட்டில் போகும்போது டிராஃபிக் போலீஸு மற்ற போலீஸ்லாம் பாவமாக இருக்கும். நமக்கெல்லாம் லீவ் இருக்கும், அவங்களுக்கு லீவ் இருக்காது. அவங்க அந்த டிராஃபிக் லைனில் நின்றுக்கிட்டே இருப்பாங்க. காலையில் 8 மணிக்கு நின்னாங்கன்னா நைட்டு 9 மணிக்கு நிற்பாங்க. அதே போல் ஒரு நாளாக நமக்கு ரெஸ்ட் இருக்குமா? டிஎஸ்பி எடுங்க, இல்லை எஸ்பி எடுங்க, இல்லை எஸ்ஐ எடுங்க, இல்லை அப்படின்னா டிஜிபி எடுங்க, ஐஜி எடுங்க. அவங்க யாருக்குமே ரெஸ்ட் இருக்காது. திடீர்னு ஃபோன் வரும். இங்கே தான் மிஸ்ஷாப் ஆச்சு, இங்கே ஏதாச்சு, அங்கே ஏதாச்சு, அங்கே இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு சொல்லி பயங்கர கம்ப்ளைண்ட்ஸ் வரும். அவங்க வீட்டில் தூங்க முடியாது, நிம்மதியாக தூங்க முடியாது, அவங்க வீட்டில் ரெஸ்ட் எடுக்க முடியாது, ஓடிக்கொண்டே இருப்பார்கள். அதில் உண்மையான தேவனுக்கு சேவை செய்கிற, தேவனுக்கு பயப்படுகிற காவல்துறை மக்களை பார்க்கும்போது உண்மையில் நம்ம கண்ணீர் தான் வரும். இப்படிப்பட்ட 2 பேர் இல்லைன்னா நாட்டில் ஒழுங்கு எல்லாமே குலைந்து விடும். நம்முடைய நாடு பாதுகாக்கப்படாது. நேரில் தரைப்படையை பாருங்கள், விமானப்படையை பாருங்கள், கப்பல் படையை பாருங்கள், எவ்வளோ கடினமான வேலை அவங்க செய்கிறாங்க. ஸோ இன்றைக்கு நாம் அவர்களுக்காக ஜெபிக்கணும், அவருடைய நல்வாழ்வுக்காக ஜெபிக்கணும். ஒவ்வொரு காவல்துறை அதிகாரிக்காக நம்ம ஜெபிக்கணும். காவல்துறை இல்லைன்னா நம்ம நிம்மதியாக வாழவே முடியாது. இட்ஸ் இம்பாசிபிள். அவங்க இருக்கிறனால தான் நம்ம நிம்மதியாக இருக்கிறோம். நானும் என்னுடைய இந்த பட்டணத்து வாழ்க்கையில் எவ்வளோ காரணம் சந்திச்சிருக்கேன். துன்மார்க்கரை அழிப்பது காவல்துறை, நீதியை நிலைநாட்டுவது காவல்துறை, நீதி அரசர் வேலை. ஸோ இவங்களுக்கு பல கஷ்டங்கள் இருக்க தான் செய்யுது. இருந்தாலும் நம்ம அவர்களுக்காக ஜெபிப்போம். அவருடைய குடும்பத்தின் கஷ்டம் நீங்கள் ஜெபிப்போம். ஆண்டவங்களை ஆசையப்பார். அன்பின் கர்த்தாவே, நம்முடைய காவல்துறையிலும் நம்முடைய இராணுவத்திலும் வேலை செய்கிற மக்களுக்காக வருகிறோம். யுத்தங்களின் சத்தம் எங்கேயும் கேட்கிறது. 3ஆம் உலகப் போர் எப்பொழுது வருமே நமக்கே தெரியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்குதப்பா. மனம் இறங்கி மனது உருகி எங்களுடைய இராணுவ தளவாடங்களையும் இராணுவ வேலை செய்கிறவர்களையும் அப்படி சாதாரண சிப்பாய் கொண்டு தலைமையார் வரைக்கும் என்னுடைய காவல்துறை மக்களையும் என் ஆசீர்வதி. அவளுக்கு தீர்க்காயசை கொடுத்தாலும், அவளை பாதுகாத்தாலும், அவளுடைய குடும்பங்களை ஆசீர்வதியும். அவளுக்கு இருக்கிற கடன் தொலை நீக்கி போடும். அவளுடைய கண்ணீரை தொடையும். அவளை சுற்றிலும் பாதுகாரும் அணைத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில்
வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் தாமே இன்றைக்கு உங்கள் வீட்டில் இராணுவ வீரர்களோ காவல்துறை மக்கள் இருப்பார் என்றால் இந்த செய்தியை கொடுங்க. அது அவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஆமேன்.